ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது முழு பாவி முழு சுபர் யார்? இதன் தலைப்பு. ஜாதகத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களில் மிக முக்கியமானது இதுவும் ஒன்று. 9 கோள்கள் இருந்தாலும் இந்த 9 பேருமே நல்லவர்கள் கெட்டவர்கள்னு ஒரே அடியாக ஒதுக்கி தள்ள முடியாத அளவில் ரெண்டும் கலந்த குணாதிசயங்களோட இருப்பாங்க. இதில் பாவக்கோள்கள் சுபக்கோள்கள்ங்கிற 2 மாபெரும் பிரிவுகள் உண்டு. இந்த பாவிகள் சுபர்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு லக்னத்திற்கு தகுந்த மாதிரி மாறுபடும் தன்மையும் இருக்கும். ஒரு லக்னத்துக்கு சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய ஒருத்தர், ஆதிபத்திய ரீதியான நல்லவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்னொரு லக்னத்துக்கு எதிரியாக மாறுவார். இப்போ உதாரணமாக ஒரு ரிஷப லக்ன ஜாதகத்திற்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சூரியன் 4ஆம் இடம்ங்கிற ஆதிபத்திய ரீதியான விசேஷமான வீட்டுக்கு அதிபதியாக வந்துடுவார். அதே மகர லக்ன ஜாதகத்திற்கு 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் கெட்டவராகிடுவார். அந்த 8ஆம் இடங்கிற கெட்ட வீட்டின் ஆதிபத்தியத்தை பெறுவார். அப்போ ஒரே கிரகம் இருவேறு மாறுபாடான நிலைப்பாடுகளை பெறும் அமைப்பு தான் ஜாதகத்தில் உண்டு. பட் இந்த காணொலியில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, உண்மையிலேயும் சுபகிரகங்கிறது எது, பாவகிரகங்கிறது எதுங்கிறத தகுதி வாரியாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் முழு பாவிகள் அப்படிங்கிற அடிப்படையில் எந்த விதமான இரக்கமும் இல்லாமல் பாவக்கோள்கள் லிஸ்ட்டில் சேர்றது 3 பேர்: சனி, ராகு மற்றும் கேது. இவங்களை சுபர்கள் அப்படின்னு சொல்லவே முடியாத நிலைப்பாட்டில் இருப்பாங்க. இதில் ராகு கேதுவுடைய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அவங்க நின்ற வீட்டின் அடிப்படையிலும் சேர்ந்த கிரகத்தின் அடிப்படையிலும் கேந்திரம் பெற்ற கிரகங்களின் அடிப்படையிலும் குணங்களை சற்று மாற்றிக்கொள்ளும் பச்சோந்தித்தனம் கொண்டவங்களாகவே இருப்பாங்க. ஸோ அப்போ முழுமையான பாவி சனி, சப்போர்ட்டிங் பாவிகள் ராகுவும் கேதுவும். செவ்வாய் ஒரு பாவக்கோள் தான்னாலும் கூட அவர் 75% பாவக்கோளாகவும் ஒரு 25% சுபக்கோளாகவும் செயல்படும் தன்மை கொண்டவர் தான். இப்போ சில லக்னங்களுக்கு செவ்வாய் ராஜயோகாதிபதியாக சுபராக செயல்படும் தன்மை உடையவராகவும் இருப்பார். கடகலக்கண சிம்ம லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் தான் முதல் தர நல்லது செய்யக்கூடிய ஆதிபத்திய விசேஷம். ஒரு ஜாதகத்தில் இயற்கை குணங்கள் அப்படிங்கிறது ஒரு டைப்பு, ஆதிபத்திய குணங்கள் அப்படிங்கிறது ஒரு டைப். ஆதிபத்திய ரீதியாக நல்லவராக வரக்கூடிய ஒரு கிரகம் இயற்கையிலே பாவியாகவும் இருக்கலாம். ஆதிபத்திய ரீதியாக கெட்டவராக வரக்கூடிய ஒரு கிரகம் இயற்கையில் சுபராகவும் இருக்கலாம். இப்போ உதாரணமாக துலா லக்னத்துக்கு 6ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை பெறுற குரு ஒரு இயற்கை சுபர். ஆனால் 6ஆம் இடங்கிற பாவ வீட்டுக்கு அவர் அதிபதியாக வருவார். ஸோ இந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம முழுமையான நல்ல கிரகம் எது, முழுமையான கெட்ட கிரகம் எதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் முழுமையான பாவிகளில் சனி முதன்மையாக வருவார். ராகு கேது சப்போர்ட்டிங் கேரக்டரில் வருவாங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா டபுள் ஆக்ஷன் வேஷம் போடக்கூடிய தன்மை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. ஆனால் பொதுவாக அவர்கள் பாவக்கோள்கள் தான். செவ்வாய் 3/4 பங்கு பாவி, 3/4 பங்கு பாவியாகவும் 1/4 பங்கு சுபராகவும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவர். பூமிக்கு காரக கிரகமான செவ்வாய் இந்த பூமியில் 3/4 பங்கு தண்ணியும் 1/4 பங்கு தான் நிலமும் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர் 1/4 பங்கு சுபராகவும் 3/4 பங்கு பாவியாகவும் இருக்கக்கூடிய தன்மை உடையவராக வருவார். சூரியனும் ஒரு பாவக்கோள் தான். ஆனால் அவர் 50-50 சாய்ஸ், 50% நல்லவராகவும் 50% கெட்டவராகவும் இருக்கக்கூடிய டபுள் ஆக்ஷன் வேலை செய்யக்கூடியவராக இருப்பார். இந்த 50-50 சாய்ஸுங்கிறது சூரிய ஒளி எப்போவுமே பூமியில் சரிபாதி தான் விழுந்துட்டுருக்கும், இன்னொரு பாதி எப்போவுமே இருட்டாக இருக்குங்கிற அடிப்படையிலும் நம்ம கணிக்க வேண்டிய அவசியமாகும். இப்போ சனி ஒரு பாவி, ராகு கேதுகள் சப்போர்ட்டிங் பாவிகள், செவ்வாய் 3/4 பாவி, சூரியன் 50-50 சாய்ஸில் இருக்கக்கூடிய பகுதி பாவி பகுதி சுபர் அப்படிங்கிற அடிப்படையில் வந்துடக்கூடியது. மேலும் பாவத்துவம் கொண்ட கிரகங்களும் உண்டு. இப்போ புதன் பார்த்திங்கன்னா தனிச்சு இருந்தாலும் சுபர்களோடு சேர்ந்திருந்தால் மட்டும்தான் நல்லவர். அவரே பாவக்கோள்களோடு சேர்ந்துட்டார்னா அவரும் ஒரு பாவியாக தன்னை உருமாற்றி கொள்ளும் தன்மை கொண்டவராக மாறிடுவார். சுக்கிரன் பார்த்திங்கன்னா 3/4 பங்கு சுபகிரகம், அவர் ஒரு 1/4 பங்கு பாவி தான் அப்படிங்கிறத இங்கே மறந்துடக்கூடாது. அவர் முழு சுபர் லிஸ்ட்டில் வரமாட்டார். 3/4 பங்கு சுபர் தான், ஆனால் 1/4 பங்கு பாவி அப்படிங்கிற விதி அவருக்கும் வந்துடும். சந்திரனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வளர்பிறையில் அவர் சுபராகவும் தேய்பிறையில் பாவியாகவும் செயல்படும் டபுள் ஆக்ஷன் வேஷம் உள்ளவர் தான். அமாவாசை சந்திரனெல்லாம் சனிக்கு நிகரான கொடுமை பண்ணக்கூடிய தன்மை உடையவராகவும் சில நேரங்களில் இருப்பார். அவர் சுபராகவும் பாவராகவும் டபுள் ஆக்ஷன் செய்வார். எப்படி சூரியன் 50-50 சாய்ஸ் ஆகிறாரோ அதே மாதிரி சந்திரனும் 50-50 சாய்ஸ் உள்ளவர் தான்.
அந்த வளர்பிறை தேய்பிறையின் சூட்சும அடிப்படையில் வரும். புதன் பார்த்திங்கன்னா தனியாக இருந்தால் நல்லவர், சுபர்களோடு சேர்ந்தால் நல்லவர், அதே பாவிகளோடு சேர்ந்தால் அவரும் கெட்டவருங்கிறது மாதிரி வந்துடும். மீதி இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து 3/4 பங்கு சுபராகவும் 1/4 பங்கு பாவியாகவும் செயல்படும் தன்மை கொண்டவராகவே தான் இருக்கிறார். அப்போ அதற்கு பிறகு மிச்சம் இருக்கிறது குரு ஒருத்தர் மட்டும்தான். அப்போ பாவிகள் லிஸ்ட்டு தான் இருக்கிறதுலே அதிகம். சரி, முழுமையான சுபர்கள் யார் அப்படிங்கிற கணக்கில் இந்த பக்கம் வந்தோம்னா குரு எந்த விதத்திலையும் பங்கப்படாத முழுமையான ஒரு சுபர். இவருக்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத நிலையில் கூட ஒரு சில நன்மைகளை தர, குரு பார்வையின் ரீதியாக நன்மைகள் தர கடமைப்பட்ட கிரகமாகவே வந்துடுவார். இப்போ குரு வந்து ஒரு முழு இயற்கை சுபர். உங்கள் லக்னத்துக்கு அவர் சுபராக இல்லையாங்கிறது அது தனி கணக்கு. புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ மிதுன லக்னக்காரர்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷத்தை தரக்கூடிய குருவை நல்ல சுபர்னு சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு ஆதிபத்திய விசேஷங்கள் பாருங்கள், 7ஆம் வீடு 10ஆம் வீடுங்கிற முக்கியமான வீட்டுக்கு அவர் தான் பொறுப்பு வகிக்கிறவர். அப்போ ஒரு மிதுன லக்ன ஜாதகத்துக்கு தொழிலை கொடுப்பதும், வாழ்க்கை துணையை கொடுப்பதும், சமுதாயத்துக்கும் இவருக்குமான தொடர்புகளை கொடுப்பதுங்கிற வேலையெல்லாம் செய்ய வேண்டியவர் குரு தான். ஆனால் அவர் பாதகாதிபதிங்கனால இதன் மூலமாகத்தான் அந்த ஜாதகருக்கு அவர் பாதகங்களை செய்வார். வாழ்க்கை துணையின் மூலமாக, சமுதாயத்தின் மூலமாக, உத்தியோகத்தின் மூலமாக, சொந்த தொழிலின் மூலமாக பாதகம் செய்யும் விதி இருக்கும். அப்படிங்கிறதையும் நம்ம பலன்கள் எடுக்கணும். பலன் எடுக்கும்போது இந்த வித்தியாசத்தையும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். இப்போ குரு மட்டுமே முழுமையான சுபர் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்துடுறார். பாவிகள் லிஸ்ட்டு அதிகம். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சுக்கிரன் 3/4 பங்கு சுபராகிறார். 3/4 பங்கு சுபர் அப்படிங்கிற நிலைப்பாட்டை அவர் பெறுகிறார். மீது ஒரு 1/4 பங்கு தான் பாவிங்கிற போது 75% சுபராக, எப்படி செவ்வாய் வந்து 75% 75% பாவியாக செயல்பட்டு 25% சுபராக செயல்படுவாரோ, அதேமாதிரி சுக்கிரன் 75% சுபராக செயல்பட்டு 25% தான் பாவியாக செயல்படுவார். புதனை பொறுத்த வரைக்கும் தனியாக இருக்காரா? அவர் சுபர். சுபர்களோடு சேர்ந்துருக்காரா? சுபர். ஆனால் பாவிகளோடு சேர்ந்துட்டானா அவர் தான் 1ஆம் நம்பர் பாவி அப்படிங்கிற மாதிரி. பாம்பதிங்கிற ஊருக்கு போயிட்டா நடுக்கண்ட எனக்குன்னு முந்திக்கிற ஆள் சுபர். அப்போ அவர் வந்து 50-50 சாய்ஸ், யாரோட இருக்காருங்கிறத பொறுத்து முடிவாகும். சந்திரனை பொறுத்த வரைக்கும் வளர்பிறையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதுர்த்தி திதியிலேருந்து ஆரம்பித்து 4வது திதியிலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட பௌர்ணமி, அதற்கு அடுத்த பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி வரைக்குமான பீரியட் வரைக்கும் இவரை வந்து ஒரு சுபர், அதாவது ஒளியின் தன்மையின் அடிப்படையில் இவரை சுபர் அப்படிங்கிற கணக்கில் காலக்கெடுக்கோடு எடுத்துக்க முடியும். ஸோ இவங்க 4 பேரும் சுபர்கள் லிஸ்ட்டில் வருவாங்க. புதன், சுக்கிரன், குரு மற்றும் சந்திரன். சூரியன் வந்து 50-50, பாதி சுபர் பாதி பாவி. இப்போ இந்த 50-50 சாய்ஸில் இருக்கிற இன்னொரு சூட்சமும் பார்த்திங்கன்னா 6 லக்னங்களுக்கு அவர் நல்லவராக இருப்பார். ஒரு 6 லக்னங்களுக்கு அவர் நல்லவராக இருப்பார். மீதி ஒரு 6 லக்னங்களுக்கு அவர் வந்து ஆகாத கிரகமாக இருப்பார். அதே மாதிரி பகல் பொழுது அதிக பவராக இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு சூரியன் மேக்சிமம் நல்லது செய்கிறார். பகலில் பிறந்த குழந்தைகளுக்கு அவர் லக்ன ரீதியாக ஆதிபத்திய விசேஷம் இல்லாத நிலைப்பாட்டில் பிறந்துட்டாலும் கூட ஓரளவுக்கு அவரால் பெரிய மோசம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி எடுக்க முடியும். இரவில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் ஒரு மாதிரி நல்லது செய்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளதாக கருதப்பட வேண்டும். ஸோ சுபர்கள், முழு சுபர் யார், முழு பாவியார். முழு சுபர்னு எடுத்துக்கிட்டால் அதில் முதல்ல குரு, அதுக்கு அடுத்த நிலையில் சுக்கிரன், அதுக்கு அடுத்த நிலையில் பௌர்ணமிக்கு நிகரான ஒளி பொருந்திய சந்திரன், கடைசியாக புதன், தனித்து நிற்கிற புதன் அல்லது சுபர்களோடு சேர்ந்த புதன், இப்படி எடுத்துக்கணும். மொழிப்பாவிகள் அப்படிங்கிற அடிப்படையில் வரும்போது சனி முதன்மையான முழு பாவியாகிறார். அதற்கு அடுத்தபடியாக ராகு கேதுகள் பச்சோந்தித்தனத்தின் அடிப்படையில் பாவிகளாக செயல்படுறாங்க. அதுக்கு அடுத்தது செவ்வாய் 3/4 பங்கு பாவியாக செயல்படுகிறார். இதில் சூரியன் இங்கிட்டும் அங்கிட்டும், அதாவது 50-50 சாய்ஸ், 50% பாவராகவும் 50% சுபராகவும் செயல்படும் தன்மை கொண்டவராகிறார். இதுதான் இந்த 9 கிரகங்களுக்கான முழு பாவியார் முழு சுபர் யாருங்கிற அமைப்பில் வரும். இதில் லக்ன விசேஷ அடிப்படையில் ஆதிபத்தியம் நல்ல வீடு, இப்போ நல்ல வீடுகளுக்கு அதிபதியாக வர்றவர் பாவியாகவும் இருக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இந்த நல்ல வீட்டின் ஆதிபத்தியம்ங்கிறது பாவியாகவும் இருக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ 5ஆம் இடங்கிறது ஒரு நல்ல வீடு, 9ஆம் இடங்கிறது ஒரு நல்ல வீடு. இந்த வீட்டுக்கு அதிபதிகள் பாவியாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். கடகலக்கணத்துக்கு 5 கூடைய செவ்வாய் ஒரு முழுமையான பாவக்கோள் தான், 3/4 பங்கு பாவி. ஆனால் அவர் கடகலக்கணத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதிங்கனாலும் நல்லவர் ஆவார். புரியுதுங்களா? சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதியாக வர்ற அவர் நல்லவராக வருவார். அப்போ லக்ன ரீதியான நல்லவர்கள், இயற்கையான நல்லவர்கள், லக்ன ரீதியான பாவிகள் மற்றும் இயற்கையான பாவிகள், இவர்களை கணக்கீடுகள் செய்து தான் உண்மையாக நமக்கு என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள இயலும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.